அடி கதை கேளு கதை கேளு. கர்நாடகாவின் தங்க பூமி KGF ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கமாக திகழ்ந்த இந்த இடம் இப்போது மீண்டும் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சுரங்கங்களை மீண்டும் திறக்க ஆய்வுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஆனால் ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போது அனைவர் மனதிலும் எழுகிறது. சுரங்கத்தில் இன்னும் தங்கம் இருக்கும்போது அது ஏன் இழுத்து மூடப்பட்டது? வாருங்கள், இந்த விடை தெரியாத ரகசியத்தின் பின்னணியை பார்ப்போம். நாளுக்கு நாள் இந்தியாவில் தங்கத்தின் தேவை அதிகரித்து கொண்டே போகிறது. நம் நாட்டிற்கு தேவையான தங்கத்தை நாம் பெரும்பாலும் இறக்குமதி செய்வதால் அது அந்நிய செலாவணியில் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியா தனது மிக பழமையான கோலார் தங்க வயலை மீண்டும் திறப்பது குறித்து ஆலோசித்து வருகிறது. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. இந்த முறை அரசு புதிய சுரங்கங்களை தோண்டப் போவதில்லை. மாறாக அங்கு மலையாக குவிந்து கிடக்கும் சுமார் 33 மில்லியன் டன் தங்கத்தை தாது கழிவுகளில் இருந்து பிரித்தெடுப்பதே இப்போதைய பிளான். பல ஆண்டுகளாக உறங்கி கிடக்கும் இந்த கழிவுகளில் இன்றுமே கணிசமான அளவு தங்கம் ஒளிந்திருக்கிறது என்கிறது ஒரு நாடாளுமன்ற குழு. சரி, இவ்வளவு தங்கம் இருக்கும்போது 2001 ஏன் இந்த சுரங்கம் மூடப்பட்டது? ஒரு காலத்தில் இந்தியாவில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட சுரங்கமாக BGML நிறுவனத்தால் இது இயங்கி வந்தது. உண்மை என்னவென்றால் 1990களின் இறுதியில் KGF-இல் இருந்து தங்கத்தை வெட்டி எடுப்பதற்கான செலவு விற்கப்படும் தங்கத்தின் மதிப்பை விட அதிகமாகிவிட்டது. எளிதாக எடுக்கக்கூடிய உயர்தர தங்கம் முழுவதும் ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்டு விட்டது. எஞ்சியிருந்தது வெறும் தங்க தாதுக்கள் மட்டுமே. அது மட்டுமல்ல, உலகின் மிக ஆழமான சுரங்கங்களில் KGF-ம் ஒன்று. அந்த ஆழத்தில் வேலை செய்வது அபாயகரமானது. சுருக்கமாக சொல்வதென்றால், சுரங்கத்தில் தங்கம் இருந்தது, ஆனால் அதை எடுப்பதில் லாபம் இல்லை. அந்த காலகட்டத்தில் நுண்ணிய தங்கத் துகள்களை பிரித்தெடுக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் மேம்பட்டதாக இல்லை. அதனால் அந்த தாது கழிவுகள் அப்படியே விடப்பட்டன. ஆனாலும் இந்த இடத்தை அரசு கைவிடவில்லை. உதாரணத்திற்கு 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் கூட இதன் பராமரிப்புக்காக சுமார் 8.25 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்றோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. தங்கத்தின் விலை விண்ணை முட்டுகிறது. தொழில்நுட்பமும் அசுர வளர்ச்சி அடைந்து விட்டது. இதனால் அந்த 33 மில்லியன் டன் கழிவுகளிலிருந்து தங்கத்தை எடுப்பது பொருளாதார ரீதியாக இப்போது மிகப்பெரிய லாபத்தை தரும். ஆனால் இங்கும் ஒரு சிக்கல் காத்திருக்கிறது. இந்த தாது கழிவுகள் வெறுமனே எஞ்சியிருக்கும் பாறைகள் மட்டும் அல்ல, இதில் ஆபத்தான கெமிக்கல்களும் கன உலோகங்களும் நிறைந்துள்ளன.
இதை சரியாக கையாளாவிட்டால் இவை நிலத்தடி நீரிலும் மண்ணிலும் கலந்து மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். Groundwater contamination occurs when pollutants seep into the earth. From sources like factories and spills, they travel through the soil, reaching the aquifer. Groundwater contamination occurs when pollutants seep into the earth. From sources like factories and spills, they travel through the soil. Reaching the aquifer, they spread, making the water unsafe. கேஜிஎஃப்பின் இந்த 2ஆம் அத்தியாயம் பொருளாதார ரீதியாக பெரும் லாபத்தை தரலாம், ஆனால் அது சுற்றுச்சூழலுக்கு உலை வைக்காமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டியது அவசியம். முடிவு என்னவாக போகிறது? காலம்தான் இதற்கு பதில் சொல்லும்.